ஹாய் ஃபோக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்ஜே தாட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சீதா எலிய நூரலியாவில் இருக்கிற சீதா எலிய அப்படின்ற ஒரு டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸை நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இங்கே வந்தால் இது போயே ஆகணும். இது நாமளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உங்களுக்கும் காட்டணும். இங்கே இருக்க ஸ்டோரியை இங்கே இருக்கவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, அந்த பிளேசஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம எங்கேயோ இருந்த இன்னைக்கு அவங்க இருந்தாங்கன்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே ஃபோக்ஸ், இப்போ நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம். வெளியே பாருங்களேன் எவ்வளோ மங்கீஸ்ன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஆஞ்சநேயர் சிலையாண்டி உட்காந்துருக்காங்க எல்லாருமே. செமையாக இருக்குல்ல பார்க்கவே, க்யூட்டாக. இந்த மேலே ஒருத்தர் இருக்காம ஆஞ்சநேயர் தாண்டி வந்தால் இங்கே அப்படியே ராமர், லக்ஷ்மணன், அப்புறம் நம்ம சீதையம்மாவோட சிலை இருக்குது. அண்ட் அவங்களுக்கு முன்னாடி இந்த சைட் கார்னரில் அகைன் நம்ம ஆஞ்சநேயர் மூல சிலையாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பாதுகாவலாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமஜெயம் போட்டிருக்கு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே. நம்ம ராமர், லக்ஷ்மணன், அப்புறம் சீதையம்மா. இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது ஃபோக்ஸ், சுற்றி. சரி, நம்ம இப்போ அப்படியே உள்ளே போவோம் ஃபோக்ஸ். ஆக்சுவலாக நம்ம இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு ஸ்ரீலங்கன் மணிக்கு 100 ருபீஸ் சார்ஜு. நம்ம இந்தியன் கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 33 ருபீஸ் வரும். ஸோ அப்படியே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூ ரேக்கும் அப்புறம் பேக்கும் நீங்கள் இங்கே வச்சுட்டு போகலாம். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. நீங்களே இங்கேயே நம்மளோட ஸ்லிப்பர்ஸு, ஷூஸ் அதெல்லாம் வச்சுட்டு போகலாம். இங்கே அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே நமக்கு வீடியோ ஷூட்டோ இல்லை ஃபோட்டோஸோ எடுக்க அலோடு கிடையாது. நம்ம அங்கே வெளியில் உட்காந்துருந்தார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் இப்போ உள்ளே போய் எடுக்கிறோம். நீங்களே பாருங்கள் சிலை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இன்றைக்குமே நிறைய கூட்டம் தான், நிறையா பேர் டூரிஸ்ட் தான், வெளியே ஃபாரினர்ஸில் நின்றுருந்தாங்க ஆக்சுவலாக. அந்த மேலே சுற்றி இங்கே என்னென்னலாம் நடந்துச்சோ அதை அப்படியே வரைபடமாக வரைஞ்சிருக்காங்க ஃபோக்ஸ். ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கவே, தெரியுதா? இங்கே உள்ளே பிரசாதமும் போடுறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் சைடில் சீதை அம்மா இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்குலாம் போய் பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலி பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுவோம். இதில் அழகாக அந்த ஸ்டோரிஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் அசோக வாட்டிகா. இன்னொரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா அசோகாவனம். இங்கே தான் சீதை அம்மாவை ராவணருக்கு எடுத்துகிட்டு வச்சதாகவும் இங்கே 1 மாத காலம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே நமக்கு டிக்கெட் கொடுத்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் நம்ம ஸ்டோரியை கேட்டு தெரிஞ்சுட்டு பின்னாடி போவாங்க. Is it Tamil or English? தமிழ்லையா? சரி. 10,000 வருஷங்களுக்கு முன்னுக்கு இந்த இடத்துக்கு சொல்றது அசோகாவனம் அல்லது அசோகா வாட்டிகா, அசோகாவனம். இங்கத்தான் சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த இடம் இதுதான். இங்கத்தான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு சொல்றது சீதா எலியன்னா வெளிச்சம். இப்ப ராவணன் சீதையை கடத்திக்கிட்டு குகையில தான் வச்சிருந்தது. கிட்டத்தட்ட 1 வருட காலம் ராவணன் கீழே சீதை இருந்தது. அப்ப குகையில இருந்து ஒவ்வொரு இடமா மாத்தி கடைசியா தான் இந்த இடத்துக்கு வந்து. இந்த இடத்துல சீதை 1 வருட காலம் இருந்தான், 1 மாத காலம் இருந்தான். அப்ப இந்த இடத்துக்கு சொல்றது இன்றைக்கு சீதா எலியன்னா வெளிச்சம். சீதை சூரியனை கண்ட இடம் அல்லது வெளிச்சத்துக்கு வந்த இடம்னு பொருள்படும். இந்த இடத்துல தான் ஆஞ்சநேயர் சீதையை கண்டது, கனையாளி கொடுத்தது, இலங்கை எரிச்சது எல்லாமே இங்கே தான். இதுல பின்னுக்கு அந்த கோயில பின்னுக்கு ஒரு சிற்றாறு ஓடுது. அந்த ஆறுக்கு பேர் சீதை ஆறு.
அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பாதம் இருக்கு, அது ஆஞ்சநேயர் பாதம். அப்ப இன்றைக்கு இந்த இடம் சீதாலின்னு சொல்றது. இன்னொன்று என்னன்னா, சீதைக்கான ஒரே ஒரு ஆலயம் இதுதான். ராவணனுக்கு ஆலயம் இலங்கையில இல்லை, அந்த காலத்துல இருந்தது, இப்ப இல்லை. ஆனா இந்தியாவுல பல மாநிலங்கள்லயும் பல ஆலயங்கள் இருக்கு. இப்ப சொல்லுங்க, மத்திய பிரதேசத்துல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்குது, மகாராஷ்டிரத்துல இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. உங்களோட தமிழ்நாட்டுல மதுரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சங்கரன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருக்கு பேர் கரிவளம் வந்த நல்லூர். அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் பால்வண்ணன் நாதன். அந்த கோயில்ல ராவணன் எழுதிய 34 மருத்துவ நூல்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. இதனால ராவணன் அரக்கன்கிறாங்க, எப்படி அவர் மருத்துவம் எழுதியிருக்குன்னு சொல்லலாம். ஆனா ராவனுடைய பரம்பரை எடுத்து பாத்தீங்கன்னா, அவருடைய பேரன்னா தாத்தா புலஸ்திய மாமுனிவர், சிறந்த மருத்துவர். அவருடைய மகன், அதாவது ராவனுடைய தந்தை சிரவஸ்முனி, அவரும் ஒரு சிறந்த மருத்துவர். அப்ப மருத்துவ நூல் எழுதுறதுல எந்த வித வியப்பும் இல்லை. அவர் எழுதின மருத்துவ நூல் பாதுகாக்கப்பட்டிருக்கு, பார்க்கலாம். அடுத்து ராவணன் ஆண்ட நாடு இப்ப இந்தியாவை பொறுத்த மிகப்பெரிய நாடு. இன்றைக்கு இருக்கிற மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மிடில் ஈஸ்ட், மற்ற சிங்கப்பூர், மலேசியா, இதெல்லாமே ராவணன் ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகள் தான். இஸ் அ எம்பரர், அவர் ஒரு சக்கரவர்த்தி, இஸ் அ வெரி குட் பிராமின். அதான் கடைசி நேரத்துல கூட ராமர் கிட்ட போய் ராமர் வந்து இலக்மணன் சொன்னா, நீ ராவன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், ஏன்னா he was a very good Brahmin. நாங்க இந்த ராமாயணம் கதையை தொடர்றதுக்கு முன்னுக்கு யார் இந்த ராவணங்கிறத அறிஞ்சோம்னா எங்களுக்கு எந்த விதமான தருமாற்றமும் இருக்காது. அப்ப நாங்க ஆகி பண்ண மாட்டோம் ராவணன் நல்லவனா கெட்டவனா. ஏன்னா தேவாரம் பாடிய குறவர்களும் என்ன சொல்லி இருக்காங்க, மந்திரமாவது நீர் வானவர் மேல நீர்னு பாடி வந்து ராவணன் மேல நீர்னு பாடி இருக்கிறாங்க. அப்படின்னா சரியில்லைன்னா சொல்லி இருக்க மாட்டோம். அப்ப அதுக்கான விடை கிடைச்சிச்சுன்னா நாங்க கொண்டு அதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. போயிட்டு வரோம் கைஸ். உள்ள அவங்க சொன்ன ஸ்டோரி அதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இது ரியலா ஃபேக்கான்றதெல்லாம் தாண்டி உண்மையா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்ன்ற ஒரு ஃபீல் மட்டும்தான். இப்போ ஒரு அந்த ஆறு சொன்னாங்க இல்லையா, அதை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா? இதுலதான் வந்து சீத்தை அம்மா வந்து நீராடினதா ஒரு ஐதீகமா. அங்கதான் வந்து அந்த சைடு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கதான் வந்து ஐ மீன் ஹனுமன் வந்து சீதையை கண்டுபிடிச்ச இடம். அங்கே வந்து அவரோட கால் இடம் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் இங்கே வந்ததுக்காக என் மன சாந்திக்காக நானும் போயிட்டு அதை பார்த்து ஃபீல் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கன்றத தாண்டி அந்த ஹெவன் மாதிரி இருக்க ஒரு வைப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க போ. அப்படியே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. எனக்கு ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்குது ரொம்ப நாள் கழிச்சு. அந்த டிவைன் ஃபீல் பயங்கரமாக இருக்குது. பின்னாடி பாருங்க, மலையில் மிஸ்ட்டு தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல. நூறலியா இதுக்காக தான் ஃபேமஸ், மிஸ்ட்டு அதுக்காக தான். ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா நூறலியா போகாமல் வராதிங்கன்னு சொன்னதுனால தான் கஷ்டப்பட்டு வெள்ளிக்கிழமையே போக வேண்டிய ஃப்ளைட்டை இப்போ மண்டேக்கு நான் மாற்றி போட்டு இங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போயிட்டு எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கால் பதத்தை நம்ம பார்க்க போகிறோம், போய் பார்ப்போம். அப்படி இங்கேருந்தும் அந்த விஜுவலை காட்டுறேன், கிட்ட போய் அதை காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? அதுதான் அந்த இடம். அந்த இடத்துல நீர்வீழ்ச்சி வருது. இங்கே தான் சீத்தை அம்மா அங்கே தான் சீத்தை அம்மா குளிச்சதா சொல்கிறாங்க. அங்கே வந்து தான் அவர் சீத்தை அம்மாவை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனதாகவும் சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கீழே போவோம். கீழே போய் அந்த தண்ணி நம்ம தலையில் தெளிச்சுட்டு அப்படிக்கா போவோம். ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு கால் நினைக்காம இருந்த தப்பு இல்லை. அவ்வளோதான், சீத்தை அம்மா இருந்த இடத்துல நானும் இன்னைக்கு இருக்கிறேன். அதே தண்ணியில் காலையும் வச்சுட்டேன். அந்த தண்ணியை தலைக்கும் குளிச்சாச்சு. இப்போ அங்கிட்டு போவோம். செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. இன்னும் நிறையா பிளேசஸ் இருக்குது இங்கே சுற்றி சுற்றி. ஃபஸ்ட்டு நான் இதை நூறலியா வந்து இதை டச் பண்ணிட்டு எங்கே போனாலும் போகலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா
இது ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ். இங்கே ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வரவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக இதை வந்து பார்க்குறாங்க. இப்போயே சரியான கூட்டம், ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இப்போ நூரலியா, இங்கேருந்து நூரலியா டவுனுக்கு போகிறோம். அங்கே நிறையா பிளேசஸ் இருக்குது, அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, நான் போயிட்டு அதை காட்டுறேன், வாங்க போகலாம். அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, அதனால தான் இங்கே கவர் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ போயிட்டு அங்கே பார்ப்போம். ஃபோக்ஸ், இப்போ போகிற இடம் தான் வந்து அனுமனை வந்து சீதையை பார்த்த இடம். அங்கே போயிட்டு அந்த கால் தடம் இருக்குது, அதை தொட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க. உங்களுக்கும் அப்படியே சேர்த்து அந்த வியூவை காட்டுறேன். இல்லை, இடமே செம்மையா இருக்குல்ல, ஃபீலு. நிறைய அதே மாதிரி குரங்குங்க தான் இருக்கு இங்கே சுற்றி. வாட் எவர் நீங்கள் எத்தனை வீடியோஸில் இதை பார்த்தாலும் இந்த ஸ்ரீலங்கா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுதான் அந்த ஃபீலை கொடுக்கும். பட் இருந்தாலும் வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து இது இப்படி தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகலாம். வந்து நான் அப்படியே அவங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் இதெல்லாம் தரிசனம் இது கட்டிட்டு தான் இருக்கு. அது ஆஞ்சநேயர் வந்து இருந்தது. ஹாய் ஃபோக்ஸ், உள்ளே அவர் சொன்ன கதைகள், நம்ம காட்டின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஸ்ரீலங்கா வரீங்க, நூரலியா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பிளேஸை நிறையா பேர் வந்து காமிச்சிருந்தாலும் நம்மளும் அதை பார்ப்போம், நம்ம நேரில் போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அந்த ஹிஸ்ட்ரி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போன்றதுக்காக தான் இங்கே வந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து அப்படியே நம்ம டவுனுக்கு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட். டேக் கேர் அண்ட் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.